விவசாயிகளின் வாழ்வில் பெருமளவு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், இளைஞர்களின் திறமையை சர்வதேச அளவில் மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் 50 இந்திய சர்வதேச திறன் மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றினார். ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் மத்திய அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக மத்திய பொது பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் ஒன்றாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதால் இந்த கூட்டத்தொடர் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு மானியத்தை தாமாக முன்வந்து பொதுமக்கள் ஒப்படைக்கும் திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு மிகுந்த பயன் அளித்துள்ளது என்றும் குறிப்பிட்ட திரு பிரணாப் முகர்ஜி, விவசாயிகளின் வாழ்வில் பெருமளவு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும், இளைஞர்களின் திறமையை சர்வதேச அளவில் மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் 50 இந்திய சர்வதேச திறன் மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.